குட் மார்னிங் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் ஷோவான 98.3 FM. இன்னைக்கு இந்த ஷோவில் உங்களோட இருந்து பேச போகிறது உங்கள் ஆர்ஜே அபிலாஷ். வழக்கமாக நம்ம ஷோவில் தினம் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். அப்படி இன்னைக்கு நம்ம ஷோவில் பேசக்கூடிய டாபிக் தான் காதல். சொல்லும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை எல்லாரும் தேடி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு பிடிச்ச லைஃப் வேறு, நமக்கு செட் ஆகிற லைஃப் வேறு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ட்ரீம் லைஃப் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு கிடைச்ச லைஃப்பை உங்கள் ட்ரீம் லைஃபாக நினச்சி ஏற்றுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கான கேள்வி. கால் பண்ண ரெடியாக இருங்க. ஃபோனில் கை இருக்கட்டும், எஃப்எம்ல காதல் இருக்கட்டும். சீக்கிரமாக நம்மளோட ஃபர்ஸ்ட் காலரை கனெக்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஒரு அழகான பாட்டு இதோ உங்களுக்காக. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. மா சும்மா இருமா, நீ எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க. இன்னும் எவ்வளோ நாள் தாண்டி இப்படி தனியாகவே இருக்க போகிற? பார்க்குற எல்லா மாப்பிளையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேணான்னு சொல்லிடுற. அதுக்குன்னு நான் உன் மேலே கோவப்படல. ஆனால் ஒரு அம்மாவா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. எனக்காக கடைசியாக ஒரு முறை இந்த பையனை பார்த்து பேசிட்டு வா. இந்த பையனையும் உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம். லொக்கேஷன் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். மறக்காமல் காலையில் 9 மணிக்கெல்லாம் அங்கே போயிடு. சொல்லுடி. என்னடி மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கியாமே, உங்க அம்மா சொன்னாங்க. ஆமாடி. இந்த மாப்பிள்ளையாவது ஓகே சொல்லுவியா இல்ல எப்பவும் போலதான் பண்ணுவியா? ஹே சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்ன எதனா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இல்லையா? ஏதோ பண்ணிருக்கேன். அப்புறம் பையன் எப்படி இருக்கணும்னு எதனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இருக்கே. எனக்கு விஜயோட கிளாமர், சூர்யாவோட 6 பேக், அப்புறம் விஷாலோட ஹைட் அண்ட் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அவ்வளவுதானா இல்ல இன்னும் எதனா இருக்கா? விஜயோட கிளாமரா, சூர்யாவோட 6 பேக்கா? ஹே ரொம்ப ஓட்டாத. பின்ன என்னடி, நீ அங்க மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கியா இல்ல படத்துல ஆள் தேட போயிருக்கியா? சரி ஓகேடி, என் மானத்தை வாங்காத. சரி ஓகேடி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணோம். நான் என்னன்னு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிடி, பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணுன. சரி ஓகேடி. ஹலோ, சொல்லுங்க. யாரு? நான் ஜனனி பேசுறேன். சொல்லுங்க. நான் இங்க வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? அதோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்தா? ஆமாங்க. ஒரு 2 மினிட்ஸ்ங்க, அதோ வந்துடுறேன். சரி ஓகே வாங்க. ஐயோ பையன் செம்ம அழகா இருக்கானே. விஜயோட கிளாமரு, சூர்யாவோட பாடி, விஷாலோட ஹைட், நம்ம எப்படி நினைச்சோமோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கானே. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க, என்ன ஹெல்ப்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? ஃபோட்டோ? அது ஏங்க அப்படி கேட்குறீங்க? ஃபோட்டோவானு
இல்லைங்க கேட்டேன். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தான் வந்தீங்களா? ஆமாங்க, என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள்னா அது இன்றைக்கி தான். அப்படி என்ன முக்கியமான நாள்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை இங்கே தான் முதல்ல பார்த்தேன். அதே மாதிரி அவளை கடைசியாக பார்த்த இடமும் இங்கே தான். அவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னால் தான் போக முடியல. ஓ அப்படியா? அதான் அப்பப்போ இந்த கடையில் வந்து பார்த்துட்டு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே போவேன். 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து தர முடியுமா? ஆ சரி ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க. ம் பரவாயில்லைங்க. அவன் வேணா என் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவளோட காதல் எப்பவும் என் கூட தான் இருக்கும். சரி ஓகேங்க, ம் அப்போ நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ம் ஆ சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ எடுக்கணும்? ஐயோ, நான் ஃபோட்டோ எடுக்கலாம் வரலங்க. பின்ன? நீங்கள் ஜனனி தானே? ஆமாம். நீங்கள்? நான் விஜய். உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல ஆ அந்த மீட்டிங், அது நான் தாங்க. ஆ நீங்களா அது? ஆமாங்க. ஏன் என்னாச்சு? ஒரு 2 minutes ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ம் 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 ஐயோ ராமா, இது என்னடா கொடுமை! இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இவன் ஆளையும் மூஞ்சியும் பாரு. மாஸ்டர் விஜய் மாதிரி நல்ல கிளாமரா இருப்பான்னு பார்த்தா பரதேசி படம் அத்தர்வா மாதிரி இருக்கான். சூர்யா மாதிரி 6 பேக் வச்சிருப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா சிவகுமார் மாதிரி ஃபேமிலி பேக் தான் வச்சிருக்கான். ஓகேடி ஜனனி, யாரா போறேன் போய் இதோ பாருங்க விஜய், நீங்கள் எனக்கு செட் ஆக மாட்டீங்க. நான் எதிர்பார்த்த குவாலிட்டிஸில் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் ஆமாண்டா. சரி, அவங்க வந்துட்டாங்க, நான் திரும்ப கூப்பிட்றேன். பாய் பாய். என்னங்க பேசிட்டீங்களா? பேசிட்டேன். ஓகே ஓகே. அதான் அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். என்னடா இவ ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாளேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க விஜய். எனக்கு என்னவோ இது செட் ஆகும்னு தோணலை விஜய். ஐம் சாரி. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், நான் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இல்லை. ஐம் சாரி டு சே திஸ். நீங்கள் வேற பொண்ணை பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க, அப்போ நான் கிளம்புறேன். ம் எனக்கு என்னவோ இது செட் ஆகும்னு தோணலை விஜய். நான் எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் வேற பொண்ணை பார்த்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களை ஒன்று கேட்கலாமா? ம் கேளுங்க. அந்த குவாலிட்டிஸ்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ம் வை நாட். மாஸ்டர்ல வர விஜய் மாதிரி கிளாமரா, வாரணமாயிரம் சூர்யாவோட 6 பேக், அதுக்கப்புறம் விஷாலோட ஹைட்டு ஓ ஹைட்டா? அண்ட் எல்லாத்த விட முக்கியமா நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான். என்ன சூப்பராக பார்த்துக்கிட்டா போதும். ஏங்க இதில் எதனா ஒன்று என்கிட்ட இருந்தால் உங்களுக்கு ஓகேவாங்க? என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. அது இல்லைங்க, இப்போது நீங்கள் இந்த குவாலிட்டிஸ்லாம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு ஓகேவாங்க? இப்போ நான் தினம் ஒரு 1 hour பியூட்டி பார்லருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அண்ணா அளவுக்கு கிளாமர் இல்லைனாலும் ஏதோ ஒரு 4 பொண்ணுங்க பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்காவது கிளாமர் ஆக முடியுங்க. செகண்ட் என்னமோ சொன்னீங்களே, என்னதுங்க அது? சூர்யாவோட 6 பேக். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஜிம் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. தினம் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சூர்யானா அளவுக்கு 6 பேக் இல்லைனாலும் அவங்க அப்பா சிவகுமார் மாதிரி ஃபேமிலி பேக் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அப்புறம் என்னங்க சொன்னீங்க? ஹைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹீல்ஸ் அதிகமாக இருக்க ஷூவை போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இன்னொன்று என்னமோன்னு சொன்னீங்களே, என்னதுங்க அது? நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் இம்பார்ட்டண்ட் தான். எனக்கு இப்போ ஒரு 20K சேலரி தராங்க. இன்னும் ஒரு 2-3 hours எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தா ஒரு 25K வரும். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். கடைசி என்னமோ ஒன்று சொன்னீங்களே, என்னங்க அது? உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கணும். அது எப்படிங்க என்னால் முடியும்? நான் வேலை செய்யவே 10 மணி நேரம் ஆகுது. பியூட்டி பார்லர் ஒரு 2 hours, ஜிம்முக்கு ஒரு 2 hours, அப்புறம் சராசரியாக ஒரு மனுஷன் தூங்கிறதுக்கு 8 மணி நேரம். அது ஒரு 6, 10, 8 கூட்டி கழித்து பார்த்தா இதுக்கே எனக்கு 24 மணி நேரம் சரியாக போயிடுதுங்க. நம்ம பேசி பழக்கத்துக்கு கூட நேரம் இருக்காது போலையே. இதுக்கப்புறம் எப்படிங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு சினிமாவில் வர மாதிரி ஹீரோ வேணுமா, இல்லை வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நல்லா வச்சு பார்த்துக்க ஒரு வாழ்க்கை துணை வேணுமாங்க? ஏங்க பசங்க நாங்களும் உங்களை மாதிரி எதிர்பார்ப்போட எனக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி பொண்ணு வேணும், நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டா இங்கே ஊரில் பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க. அப்படி அவங்க தான் எனக்கு வேணும்னா நான் எங்கே உங்களை பொண்ணு பார்க்க வர போகிறேன்? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லைங்க. கிடைக்கிறத ஆசைப்பட்டு ஏற்றுக்கிறது தான் வாழ்க்கை. பாக்கெட்டில் இருக்க பணம் நம்மளை வசதியாக வாழ வைக்கும், ஆனால் மனசில் இருக்கிற காதல் மட்டும்தான் நம்மளை நிம்மதியாக வாழ வைக்கும். என்னை நம்பி வரவங்கள நான் முதல்ல காதலித்து புரிஞ்சிக்கணும். அதே போல் அவங்களும் என்னை காதலித்து புரிஞ்சிக்கணும். 2 பேருக்கு இடையில இருக்க புரிதலுக்கு பேர் தான் காதல்னு நான் நினைக்கிறேன். இதாங்க வாழ்க்கை. அன்பு, பாசம், காதல் இதெல்லாமே சேர்ந்து போகிற ஒரு பயணம் தாங்க இந்த வாழ்க்கை. நீங்கள் சொல்கிற இந்த 6 பேக்கு, கிளாமரு இதெல்லாம் கேமராவுக்கு முன்னாடி வேணால் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு இல்லை. விஜய், காதல் கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் எம்டி பாக்கெட்டோட காதலிக்கிற அளவுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லையே. இன்னைக்கு டேட்டில் ஒரு கப் காஃபி கூட பணம் இல்லாமல் கிடைக்காது. உங்கள் காதலை வச்சு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாது. என் பயம் தப்பு இல்லை விஜய், அதான் ரியாலிட்டி. நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாமர், 6 பேக் இதெல்லாம் இல்லாமல் கூட ஓகே, ஆனால் பணம் இல்லாமல் இங்கே இந்த உலகத்தில் பணம் தாங்க எல்லாமே. நீங்கள் சொல்கிற காதல் இல்லாமல் கூட வாழ முடியும், ஆனால் பணம் இல்லாமல் ஏங்க காதலுக்கு தேவை நீங்கள் சொல்கிற காசோ பணமோ இல்லை, காதலுக்கு அது தேவையும் இல்லை. என்னங்க பேசுறீங்க நீங்க? காசு பணம் இல்லாமல் என்னை எப்படி வச்சு பார்த்துப்பீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு என்னை பார்த்துக்க? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. இப்போது என்கிட்ட எதுவும் இல்லை தான். ஆனால் காசு பணம் இல்லாமல் ஒரு காஃபி கூட கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிற இதே உலகத்தில் தான் ஒரு காஃபியை 2 பேர் ஷேர் பண்ணி குடிக்கிற மனசு கிடைக்கிறது தான் உண்மையான காதல்னு நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மனசு இருக்குங்க என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏங்க நீங்கள் என்னை கட்டிக்கிறேன்னு சொன்னால் என் உசுரை கூட உங்களுக்காக தருவேன். நீங்கள் கேட்ட வாழ்க்கையே தர மாட்டேன்னாங்க. உங்களை சொல்லி என்னங்க, காலம் அப்படி இருக்குது. இப்போல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட தன்னோட லவ் சொல்ல வந்தால் அவன் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்குறீங்களே தவிர அவன் மனசில் என்ன இருக்குன்றத பார்க்க மாட்டீங்களேங்க.
நான் எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக தான் சொன்னேன். அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து காதலிக்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஸ்டேட்டஸ் பார்த்து காதலிக்கிற அளவுக்கு காதல்னால் உங்களுக்குலாம் அவ்வளோ சீப்பாக போயிடுச்சுல? விடுங்கங்க, இதை எப்படியே பேசிட்டே போனால் இது எங்கெங்கேயோ போயிடும். நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. நீங்கள் பாட்டு போகிற போக்கில் என்ன மாட்டி விட்டு போயிடாதீங்க. சாரிங்க, நான் ஏதோ கோவத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. பரவாயில்ல, விடுங்க. ஏங்க, நான் ஒன்று சொல்கிறேன், சும்மா ஜஸ்ட் அதை ஒரு இமேஜினேஷன் மட்டும் பண்ணி பார்க்குறீங்களா? சப்போஸ் இப்போது நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கல்ல, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருப்போம். அப்போது நான் கால் மேலே கால் போட்டு ரூமில், அப்போது நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. நேத்தே உங்ககிட்ட மளிகை சாமான் தீந்து போச்சுன்னு சொன்னல, ஏன் இன்னும் வாங்கி போடாம இருக்க? ஐய சம்பள தேதி வந்தாலும் இதே தொல்லையாக போச்சு. சும்மா அதை வாங்கி போடு இதை வாங்கி போடுன்னு. சை, ஆமாம், இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. பசிக்குது, போய் சாப்பாடு போடு போ. உனக்கு வேணும்னா நீ போய் போட்டுக்கோ. நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன்னு சாப்பிடலன்னா உனக்கு என்ன? உனக்கு வேணா நீ போய் கொட்டிக்கோ. அதுவும் கரெக்டு தான். நீ சாப்பிட்டேன்னா சாப்பிடலாம், எனக்கு என்ன, நான் போய் சாப்பிட்றேன். அம்மு, வாடி அம்மு, சாப்பிடலாம். எனக்கு தேவையில்லை, நீ போய் கொட்டிக்கோ. நீ இல்லாமல் நான் என்னைக்கிட்டே சாப்பிட்ருக்கேன். வாடி அம்மு, சாப்பிட்லாம். என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை, ப்ளீஸ் வாடி அம்மு. ப்ளீஸ் எனக்காக வாடி அம்மு. என்ன அந்த பக்கம் திரும்பி இருக்க? ஆமாம், இப்போ மூஞ்சி தான் உருன்னு இருக்கே, அதை பார்க்க முடியாமல் தான் இப்படி திரும்பி உட்காந்துருக்கேன். என் மூஞ்ச பார்க்க முடியலையா உனக்கு? சொல்லு, சொல்லு. போதும் போதும், சரி 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 போதும். இப்போவாவது சாப்பிடுவியா? இந்த காதலுக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற காசு பணம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எனிவேங்க, உங்கள் வேலை நீங்கள் கரெக்ட், என் வேலை நான் கரெக்ட். சரி, அப்போ நான் அப்படியே கிளம்புறேங்க. என்னடி மாப்பிள்ளைய பார்த்துட்டியா? பிடிச்சிருக்கா? நீ எதிர்பார்த்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா? இப்போ நான் தினம் ஒரு 1 hour பியூட்டி பார்லருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அண்ணா அளவுக்கு கிளாமர் இல்லைனாலும் ஏதோ ஒரு 4 பொண்ணுங்க பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்காவது கிளாமர் ஆக முடியுங்க. ஏங்க பசங்க, நாங்களும் உங்களை மாதிரி எதிர்பார்ப்போட எனக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி பொண்ணு வேணும், நயன்தாரா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டா இங்கே ஊரில் பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க. அப்படி அவங்க தான் எனக்கு வேணும்னா நான் ஏங்க உங்களை பொண்ணு பார்க்க வர போகிறேன்? ஏங்க, காதலுக்கு தேவை நீங்கள் சொல்கிற காசோ பணமோ இல்லை, காதலுக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த 6 பேக்கு கிளாமரு இதெல்லாம் கேமராவுக்கு முன்னாடி வேணால் நல்லா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு இல்லை. இந்த காதலுக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற காசு பணம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதாங்க வாழ்க்கை. அன்பு, பாசம், காதல் இதெல்லாமே சேர்ந்து போகிற ஒரு பயணம் தாங்க இந்த வாழ்க்கை. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ, ஒரு நிமிஷம் இருடி, நான் கூப்பிடுறேன். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க நில்லுங்க.
ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள், என்ன ஏதாவது குவாலிட்டிஸ் மறந்துட்டீங்களா? இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இது இப்படியே விடவும் மனசு வரலை. அதுக்குன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது என்னமோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டதும் நான் இந்த உலகத்தை பார்க்குற பார்வையை அது மாற்றுதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன அந்த காதல் வாழ்க்கையை வாழ ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதே சமயம் காசு பணம் இல்லாமல் எப்படி வாழ போகிறோன்னு மனசில் கேள்வி வருது. உங்கள் பயம் தப்பே இல்லை ஜனனி. வாழ்க்கையில் காசு பணம் தேவை தான். ஆனால் காசு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, அதுதான் காதல். நீங்கள் சொல்கிற காதல் வாழ்க்கை கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமானு யோசிக்கும் போது மனசு ஏதோ தடுமாறுது. இல்லை, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேங்க. சினிமா மாதிரி இந்த ஒரு நொடியில் காதல், ஒரு வாரத்தில் கல்யாணம், இதிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. காதல்னா என்னன்னே தெரியாத பொண்ணுக்கு காதலை பற்றி நல்லா தெரிஞ்ச பையன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போது நான் ஓகே வாங்க. இல்லை, எனக்கு இப்போ ஓகே சொல்ல தோணல. ஆனால் அதே சமயம் நோ சொல்லவும் மனசு வரல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம பழகி பார்க்கலாம். அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க காதலை காமிங்க, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பார்க்கலாம். அப்போ இந்த விஜயோட கிளாமரு, சூர்யாவோட சிக்ஸ் பேக்கு, நிறைய பணம், அதெல்லாம் வேணும்னு நினச்சிருந்தா நான் இப்போ இங்கே இப்படி வந்து பேசியிருக்க மாட்டேன். லெட்ஸ் கெட் டு நோ ஈச் அதர். பழகி பார்க்கலாமா? பார்க்கலாமே, நல்லா பழகி பார்க்கலாமே. அப்போது இங்கேருந்து நம்மளோட காதல் பயணத்தை தொடங்கலாமா? தொடங்கலாமே, தாராளமாக தொடங்கலாமே. அப்போது நம்ம எல்லாருமே வாழ்க்கைன்ற பெரிய கடலில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கரையை தேடி தான் கிளம்புறோம். ஆனால் எல்லாருமே நினச்ச இடத்துக்கு போய் சேர்றதில்லை. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாமல் கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்டா நினச்ச வாழ்க்கையை விட கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு மனசு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற விஷயம். அப்படி நீங்கள் யாரையாச்சும் புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள்.